ஹிமான்ஷி நர்வால் சொன்னது, காஷ்மீர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் வெறுப்புணர்வு கொள்ளாதீர்கள். ஒரு நாடே ஏதோ ஹிமான்ஷியை எதிர்த்து அவரை கழுத்தை நெருப்பதை போல அந்த முயற்சி நடைபெறுகிறது. கொடூரமான துக்ககரமான சூழலிலும் கூட மக்களினுடைய ஒற்றுமையை நீங்கள் பேசியிருப்பது, அவர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய பேச்சுதான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை காக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு சூழலில் ஹிமான்ஷியினுடைய அந்த குரல் மிக வலிமையானது. அவருக்கு எதிராக இந்த சங்கிகள் எல்லாம் குரல் கொடுக்கறதெல்லாம் எதிர்த்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்துட்டு குரல் கொடுத்துருக்காங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு அரசு கிட்ட சொல்லக்கூடாதா? வணக்கம் தோழர்களே, ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்க்கட்சி தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஹரியானா மாநிலம் கர்னாலுக்கு சென்று அங்கே ஹிமான்ஷி நர்வாலுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். கடந்த 22ஆம் தேதி பஹல்காமில் உள்ள பைசாரன் பள்ளத்தாக்கில் அவங்க தனது கணவருடன் அங்கு சென்று தேர்நிலவை கொண்டாடி கொண்டிருந்த பொழுது நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அவருடைய கணவர் இந்திய கப்பற்படையில் பணியாற்றி வரக்கூடிய லெப்டினன்ட் வினய் நர்வால் கொல்லப்பட்டார். அந்த சோக காட்சியை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் அவருக்கு எதிராக அவர் சொன்னது, அதாவது ஹிமான்ஷி நர்வால் சொன்னது, காஷ்மீர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் வெறுப்புணர்வு கொள்ளாதீர்கள், நாம் அமைதியாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம் என்று. ஆனால் அதை வைத்து அவர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதையெல்லாம் நேற்றைய காணொலியில் நான் பேசியிருக்கிறேன். அது இன்னும் மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு நாடே ஏதோ ஹிமான்ஷியை எதிர்த்து அவரை கழுத்தை நெருப்பதை போல அந்த முயற்சி நடைபெறுகிறது. அதற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து, அவரையும் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். உங்களோடு இந்த நாடே நிற்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான துக்ககரமான சூழலிலும் கூட மக்களினுடைய ஒற்றுமையை நீங்கள் பேசியிருப்பது, அவர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய பேச்சுதான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை காக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நான் சொல்லுகின்றேன். பார்த்தீர்கள் என்றால், நான் கொல்லப்பட்ட லெப்டினன்ட் வினய் நர்வால்ஜியினுடைய குடும்பத்தினரை சந்தித்து பேசினேன், அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டேன். இப்படிப்பட்ட சூழலிலும் கூட ஹிமான்ஷி நர்வால் காட்டிய துணிவும் அவருடைய அந்த மனிதாபிமானமும் இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியாகும். நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இந்த நாடு அந்த தியாகியினுடைய குடும்பத்தோடு நிற்க வேண்டும். ஆனால் நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்த அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எதுவாயினும் அதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை தருகின்றோம் என்று எதிர்க்கட்சிகளின் சார்பாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு நம்முடைய ஆதரவு, நம்முடைய அரவணைப்பு தேவை என்பதை வலியுறுத்தி சொன்ன ராகுல் காந்தி அவர்கள் இன்னொன்றையும் சொல்லியிருக்கின்றார். அவர், the whole country stand with the families of the martyrs. The opposition fully supports the government. The culprit should be punished in such a way that no one dares to raise an eye towards India. இந்தியாவிற்கு எதிராக யாரும் தங்களுடைய கண்களை கூட, இமைகளை கூட உயர்த்தி பார்க்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். நான் அதில் வேறுபடுகிறேன். என்றால் பொதுவாகவே இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு தான் ஹிமான்ஷி நர்வாலுக்கு ஏற்பட்ட நிலைக்கே காரணம் என்பேன். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தீர்களா என்று கேள்வியை எழுப்ப வேண்டும். ஆனால் அந்த நிலையில் இப்பொழுதுதான் அதை கார்கே செய்தார். இன்று காலை கார்கே அதை உடைத்தார். உங்களுக்கு 3 நாட்களுக்கு முன்னாலேயே அந்த உளவு தகவல் வந்தும் கூட நீங்கள் அதற்காக செயல்படவில்லை. ஆனால் உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்தீர்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார். அதுதான் முக்கியம். ஒரு எதிர்க்கட்சி தலைவரிடமிருந்து அதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்டை பொறுத்தவரை மக்களே, எல்லாம் அரசியல் தான்.
முன்றைக்கு இதைத்தான் காங்கிரஸ் கட்சியும் செய்தது. பயங்கரவாத தாக்குதல் ஒரு கோழைத்தனமானது, அவர்களை கண்டிப்போம், அவர்களை தண்டிப்போம், அவர்களை விரட்டுவோம், அவர்களை துரத்துவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் டயலாக் அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டது அல்ல. அதை தடுக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட மாமுயற்சி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்த 2 பேரை குறிப்பிட்டிருந்த ஒருவர் அடல் பிஹாரி வாஜ்பாய், மற்றொருவர் மன்மோகன் சிங். அவர்கள் மட்டும்தான் நேர்மையாக இது தொடர்பான முயன்றார்கள். அவர்களுக்கு இந்த நாடே ஒத்துழைக்கவில்லை. நான் நன்றாக சொல்லுகிறேன், அவருடைய கட்சி உட்பட நாடே ஒத்துழைக்கவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஹிமான்ஷி, நான் ஏன் இந்த பெண்மணியை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்றால், நினைத்து பாருங்கள் மக்களே, இவர் மட்டும் இப்படி சொல்லவில்லை என்றால் இந்த சங்கிகள் எழுப்பக்கூடிய இந்த கூக்குரல் எப்படி இந்த நாட்டை விரட்டும் என்பதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு கலவரங்கள் நடக்கும் என்பதை பாருங்கள். நமக்கெல்லாம் பல செய்திகள் வருவதே இல்லை. தமிழ்நாட்டுடைய செய்தி ஆந்திராவுக்கு தெரியாது, ஆந்திராவில் நடக்கிறது கர்நாடகாவுக்கு தெரியாது, கேரளாவில் நடக்கிறது ஒரிசாவுக்கு தெரியாது, ஒரிசாவில் நடக்கிறது உத்தரப்பிரதேசம் தெரியாது, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியாது. ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ப்பு. அவர் தகவல்களை முதல்ல முடக்கிறது. அதான் மோடியினுடைய கரண்ட் ஐடியாலஜி ஆஃப் கவர்னன்ஸ், ஆட்சிமை பற்றிய அவருடைய தியரிக்கு அதான் இங்கே நடைமுறைப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த ஜனநாயகமாக நமது நாடு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இப்படி ஹிமான்ஷி நர்வால் அந்த சகோதரியினுடைய, என் வயசுக்கு அவங்க பெண்ணு அப்படிதான் சொல்லணும், நான் அவங்கள பார்க்கும்போது அப்படிப்பட்ட உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. சிலர்லாம் கேட்குறாங்க, உன் குடும்பத்தில் ஏற்பட்ட அடே முட்டா பயல்களே, அந்த உணர்வு ஏற்பட்டதுனால தான்டா நான் இந்த மாதிரி பேசுறேன். இந்த நாடையே பொருட்படுத்துவதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பேசுறோம். இல்லாட்டி இதை பேசுறதுக்கு பதிலாக உங்களோட சேர்ந்து ஜிங்ஜாங் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிறைய பணங்கள்லாம் வரும் தெரியுமா? அதெல்லாம் இந்த நாடு முக்கியம். அதனால தான் நாங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மாதிரி ஒரு சூழலில் ஹிமான்ஷியினுடைய அந்த குரல் மிக வலிமையானது. அவருக்கு எதிராக இந்த சங்கிகள் எல்லாம் குரல் கொடுக்கறதெல்லாம் எதிர்த்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்துட்டு குரல் கொடுத்துருக்குறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு அரசுகிட்ட சொல்லக்கூடாதா? நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் எடுக்காது. ஏன்னா அதனுடைய தலைவர் அப்பாயின்ட் பண்றது பிஜேபி தலைமை, ஆர்எஸ்எஸ் தலைமை, மோடி அரசு. அவங்க உடனே அதே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கமிஷன் பேரு. இது மாதிரி தான் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. அது பேக்வர்ட் கிளாஸஸ் அதுக்கு எதிராக வந்து அது கருத்து சொல்லும். அரசு கேட்குற ஸ்டேட்மெண்ட்டை அறிக்கையை அது கொடுக்கும். இப்படியெல்லாம் இந்த நாட்டில் அது இன்னொரு பக்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் வந்துட்டு அதை பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அதற்காக நாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்காக நாம் பேசுவோம், அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம், உளவியல் ரீதியாக அவர்களுக்காக நாம் நிற்போம். இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை, சமூக ஒற்றுமையை காப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.